தவக்காலம் நாள் 25 நலம் தரும் அருள்மொழிகள் 3. இன்றைக்கு நாம் நன்மையை பற்றி பார்க்கலாம். யாக்கோபு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை. நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை. நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். ரோமையர் 12வது அதிகாரம் 21வது இறைவார்த்தை. தீமை உங்களை வெல்லவிடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். ஆமன்பார்களே, நன்மை செய்து தீமையை அகற்றி தூய உள்ளத்தோடு வாழ்வோம். தவக்காலத்தை அர்த்தமுள்ளதாக்குவோம்.